பகவான் பேச்சு போறாரு 1/6/2026 இரவு 1:50, அதாவது 2/6 வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில 1:50 பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு வர்றாரு. துலா ராசிக்கு வந்து என்ன பலன்கள் பார்க்கலாம். துலா ராசி பொறுத்த வரைக்கும் 10ஆம் ஸ்தானத்துல உச்சமாகிறாரு. அதே போல 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. விருச்சம்ங்கிற 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. மகரம்ங்கிற 4ஆம் ஸ்தானம், அது வந்து துலாத்துக்கு அந்த வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. மீனம்ங்கிற 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. எப்பவுமே குரு பகவான் இருக்கிற ஸ்தானங்கள் 2, 5, 7, 9, 11 வந்தா நல்லது நிறைய செய்வார். அதே போல பார்க்கிற இடங்கள் எந்த பாவத்துல இருந்தாலுமே அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அதனால 10ஆம் வீட்டுல உச்சமானார்னா பதவிகள்ல பொறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும், இடமாற்றங்கள் வரும், வேலைகள்லயே ஒரு இடமாற்றங்களை சந்திக்கிறது வரும். அதே மாதிரி பதவிகள்லயும் வந்து மாற்றங்களை சந்திக்க வேண்டியது வரும். பொறுப்புகள்னால பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியதா இருக்கும். மாற்றங்கள் தான் எல்லாமே. அதே போல தொழிலுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதெல்லாம் கிடைக்கும். ஒரு இம்ப்ரூவ் பண்றது தொழில அதுக்குண்டான கடன்கள் வந்து இப்ப கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது, கடன் வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகும். அதே மாதிரி 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு வாகனங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமா தீர்வாக. அதே போல புதிய வாகனங்கள் புதிய இடங்கள் வாங்குறதுக்கு உண்டான சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். வாகன மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி கல்வியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்வு உண்டு. 4ஆம் ஸ்தானத்தை பாக்குறப்ப உயர்கல்வியில யோகம் இருக்குது. கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு சென்று கல்வியில படிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கும். வருமானங்கள் வந்து சீரா வந்துட்டு இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தொழில் வந்து தொடங்குறவங்களுக்கு கடன் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு துளாராசி பொறுத்த வரைக்கும். அதே போல வீடு வாகனங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர்வுக்கு வரும். வம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட அதுவுமே தீர்வுக்கு வரும். அதனால கடன் நிலை வந்து பாத்தீங்கன்னா கடன் குறையும். புது கடன்கள் அப்படிங்கிறது தொழில் செய்தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் புதிய கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். பதவியில மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே இருக்கு. துளாராசி பொறுத்த வரைக்கும் ஒரு 60% நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானால எதிர்பார்க்கலாம். இதுல அதிச்சாரம் இருக்கு. 31/10/2026 அதிச்சாரமா போறாரு. அதாவது சிம்மத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் 24/1 வந்து பாத்தீங்கன்னா 2027 வக்ரம் ஆகி மறுபடியும் கடகத்துக்கு வருவார். சிம்மத்துக்கு போற காலகட்டமே வந்து பாத்தீங்கன்னா பல மாறுவது. ஆனா அது வந்து சாதகம். இந்த பதிவு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க.